கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி கூட இது வரைக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துகிட்ருக்கும். இந்த 6 மாதத்தில் அது இருக்காது சார், நல்லா இருக்கும். அதனால் நமக்கு புத்திர சந்தானம் உண்டாகும். அகெயின் நான் சொல்கிற மாதிரி எக்ஸ்பேன்ஷன் உண்டாகும். நம்ம வீடு சந்தோஷமாக இருந்தாலே போதும் சார். ஆஃபீஸ் போனோம்னா ஒய்ஃப் ஆஃபீஸ் போச்சு ப்ளசண்ட்டாக இருப்பாங்க, ப்ரமோஷன் கிடைக்கும். வீடு நாம் சந்தோஷமாக இருந்தோன்னா ஆஃபீஸ் போனால் ப்ளசண்ட்டாக இருப்போம், நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நம்முடைய பாஸை நாம் திருப்திப்படுத்த முடியும். அவர் கேட்குறதெல்லாம் ஆமாஞ்சாக போட்டு சரி சரி போ, உனக்கு என்ன தெரியும் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் திருப்திப்படுத்துவோம். இதான் மாதிரி நமக்கு அந்த பலன் கிடைக்கும். சுக்கிரதசையில் இருப்பவர்களுக்கு இந்த 6 மாதம் ஜான் டு ஜூன் இந்த 6 மாதம் மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். சுக்கிர புக்தி இருந்தாலுமே அப்படிதான். இன்னொன்று, சுக்கிரதசையில் இருப்பவர்களுக்கு கோர்ட்டு வழக்கு அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா காம்பினேஷன் தான். சுக்கிரதசை மட்டும் வச்சுன்னு சொல்ல, இன்னைக்கு நமக்கு நம்முடைய 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, லாபஸ்தானாதிபதி புதன், 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன், இது அத்தனையும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம வச்சு சொல்லச்சு கோர்ட்டு கேஸுன்னு இருந்ததுன்னா 6 மாதத்தில் நமக்கு ஒரு விடிவு கிடைக்கும், ஒரு முடிவு கிடைக்கும். அதே மாதிரி யாருக்காவது வழக்குன்னு போனோம் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன் நமக்கு ஏதாவது ஒரு பெண்டிங் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த 6 மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதுலேருந்து விடிவு கிடைக்கும். நல்லது நினச்சோம்னா விடிவு கிடைக்கும். நாம் அதுக்கு முயற்சி பண்ணணும். நாம் ஒன்றுமே முயற்சியே பண்ணாமல் வக்கீலே வைக்காமல் அதுக்கு ஏற்ற முயற்சிகள் அப்ளிகேஷன்லாம் போடாமல் டாக்குமெண்ட்லாம் கிளியர் பண்ணாமல் இருந்தோம்னா கிடைக்காது. அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும். அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 6 மாதம் இந்த ஜான்